கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் ஆலோசனையர் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். The Lord is a wonderful teacher and he gives the farmer great wisdom. ஐசையா 28:29. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? மாயா ஒரு அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருந்தாளா. அவ தினமும் வேலையிடத்துல அழுத்தமோ தவறான புரிதல்களும் கடினமான வார்த்தைகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு வந்தாளாம். பல நேரங்கள்ல உடனே பதில் சொல்ல வேண்டும் போல இருந்தாலும் அவ உள்ளத்துல குழப்பமோ சோர்வோ இருந்ததா. ஒரு மாலை நேரம் அவ அமைதியா அமர்ந்து, ஏசப்பா, நான் என்ன செய்துன்னு எனக்கு தெரியல, எனக்கு உமது ஞானத்தை கற்பியுங்கன்னு சொன்னாளா. அடுத்த நாள் அவ கோபமா பதிலளிக்காம அமைதியா இருக்க தீர்மானித்தாளா. அதிகமா மற்றவர்கள் பேசுவதை கேட்டாலா, மென்மையா பேச ஆரம்பித்தாளா, புத்திசாலித்தனமா செயல்பட்டாளா. மெதுவா வேலையிடத்துல சூழ்நிலை மாற ஆரம்பிச்சுதா, பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சுதா, அனைவரும் அவளை மதிக்க தொடங்கினாங்களா. அப்பதான் மாயாவுக்கு புரிந்ததா, இந்த ஞானம் அவளுடையது இல்ல, ஏசப்பா தான் அவளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிந்ததா. ஏசப்பா செயல்களின் மகத்துவமானவரா இருந்தாரா. அவர் கேட்பவர்களுக்கு பெரிய ஞானத்தை அளிக்கிறவரா இருந்தாரா. நம்மளும் அவசரமா செயல்படாம கர்த்தரிடம் ஜெபித்து அவருடைய ஆலோசனையை கேட்டா அவர் நமக்கு சரியான நேரத்தில் சரியான ஞானத்தை கற்பிப்பார். ஆமென்.